சொல்லார். அதுல ஒரு திருப்புகழ் மனிதனுடைய வாழ்க்கையை பற்றி அருமையாக ஒரு திருப்புகழ். எப்படி எப்படி தெரியுமா? விக்குதடா உயிரிடடா வடடா, விக்குதடா உயிரிடடா வடடா, கொட்டுதடா பறை உறவோ இரவோ, வித்தையுள்ளார் அல்லவோ துல்லவோ உலகா. இந்த உலகத்துல ஒரு தாயோட வயிற்றிலே 10 மாதம் 100 நாள் சுமந்து ஒரு தாயோட வயிற்றிலே ஒரு குழந்தையாகப்பட்ட ஜனித்தோம். ஆனால் எப்படி பிறக்கின்றதா? எப்படி கையை மூடிக்கொண்டு பிறக்கதா? அப்போ அந்த குழந்தையாகப்பட்டது கையை மூடிக்கொண்டு பிறக்கும் பொழுது இந்த பூ உலகில பல இன்ப துன்பத்தெல்லாம் அனுபவித்து பல கஷ்ட துன்பங்கள் அனுபவித்து ஒரு பெரிய ஆள் ஆக்கி. ஆமா, அதாவது பல பணம் காசு நகை நட்டு கோலா கோபுர அத்தனை சுகத்தையும் அனுபவித்து அதே மனிதனாகப்பட்டவன் கடைசியில இருக்கிறப்போ எப்படி இருக்கின்றாலும் கையை விரித்து கொண்டு இருக்கிறான். நான் வரும்போது ஒண்ணு கொண்டுட்டு வரல, போகும்போது ஒண்ணு கொண்டுட்டு போல. ஒரு உலகத்துல மனிதனாகப்பட்டவன் பிறந்தான் கடைசியில் இறந்தான். ஒரு மனுஷன் 3 நாள் வாழ்க்கை தான். ஆமா, பாவத்தை சேர்க்கணுமா இல்ல புண்ணியத்தை சேர்க்கணுமா? புண்ணியத்தை தான் சேர்க்கணும். புண்ணியத்தை தான் சேர்க்கணும். பாவமா புண்ணியமா? புண்ணியதான். ஆமா, அந்த புண்ணியம் செய்ததால் தான் கதிர்வேல் கவுண்டர் ஐயாவுக்காக அவருக்காக மோட்ச கூத்து. அந்த புண்ணியம் செய்ததால் தான் அவருக்கு ஒரு கூத்து. இல்லன்னா பல பேர் எங்க சாவறாங்க. அவங்களுக்கு இந்த கூத்து அமையாது. நம்ம கெட்டிக்காரன் அப்பன் சேத்திர போன ஒரு கூத்து வைக்க மாட்டேங்கிறான். அதெல்லாம் யார் யாருக்கு அமையுமோ அவங்களுக்கு தான் அமையும். அப்போ ஒரு மனிதனுக்கு உயிராகப்பட்டது எப்படி போகுமா? எப்படி விக்கி என்று போகும். அப்போ விக்கு போகும் பொழுது காலையிலோ மாலையிலோ மத்தியானமோ யாமமோ சாமமோ காட்டிலையோ மேட்டிலையோ எந்தெந்த வேலையில தான் உயிராகப்பட்டது போகுமோ தெரியாது. ஆனால் இதை விட்டதா இனி வருமோ ஒரு கால, இனி வருமோ ஒரு கால், நட்டதா வினை அதுதான் எனவோ, இல்லையடா இனி அறிவார் எவரோ. இது விட்டதடா இனி வருமோ ஒரு கால். இந்த வாழ்க்கையை விட்டுட்டுனா இனி ஒரு வாழ்க்கை வருமா? வராது. செத்துட்டு பிறகு நீ என்ன ஜென்மம் எந்த பிரிவுல தான் போவே தெரியாது. அப்போ இப்ப கதிரவாள் ஐயா செத்துட்டாரு. அவங்க உற்றார் உறவினர்கள் பேர குழந்தைகள் அத்தனை பேரும் மகள்கள் மகன்கள் அத்தனை பேரும் எப்படி அழகாக தெரியுமா? எப்படி துக்கமோட சிலர் அழுவாரிழுதா, துக்கமோட சிலர் அழுவாரிழுதா, அக்கறையாய் அப்படி அவங்க உற்றார் அத்தனை பேரும் மாறு எடுத்துக் கொண்டு அழுவாங்க. ஆமா, அப்படி எழுதி கதிர்வேல கவுண்டர் செத்துட்டாரு. கோடா கோபுரம் மாடா மாளிகை சொத்து பத்து அப்படி எல்லாம் சேர்த்துட்டு அவர் இறந்த பிறகு அவருக்குன்னு ஒரு இடம் எங்க அவங்க வீட்டு பக்கத்துல போய் புதைப்பாங்க. கிடையாது. அங்க தொட்டுடனே சுடுகாடதிலே சுட்டிடுவார் இது பெருவாழை இதுதான் ஒட்ட சரோசர நம்மளா செத்துட்டா
6 அடி மண்ணு தான் நமக்கு சொந்தம். ஆமா ஆமா. எப்படி 6 அடி மண்ணு தான் நம்மளுக்குன்னு ஒரு நாடு. எந்த இடம்? எது? சுடுகாடு. சுடுகாடு தான் நம்மளுக்கு. சுடுகாடுக்கு நிரந்தரம். அது நிரந்தரம் இல்ல கிடையாது. இப்ப ஏன்னா ஒரு மாசத்துல ஆமா ஆமா ஒருத்தவங்க போச்சு அதே இடத்துல வேற ஒருத்தவங்க கூட புதைக்கிறாங்க. இப்ப காசு சேர்த்துறோம், அவனை கொண்டு போய் போச்சுட்டு வந்து நல்லா சொல்றதுக்கு அது ஒரு பேச்சுக்கு தானே. கண்டாது இப்ப தங்கரா சேர்த்துறோம். இப்ப கொண்டு போய் அது மேலே போதிக்கிறாங்க. அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா 6 அடி மண்ணு கூட நமக்கு சொந்தம் கிடையாது. கிடையாது கிடையாது. அப்புறம் தக்க தன்னா தன்ன தெரிய தக்க தன்னா தன்ன தெரிய நெறிய நட்பனவோ ஒன்று நெறியாடிலால் குத்துமகா